தயவும் அருளும் நிறைந்த தெய்வமே, உன் கிருபை ஒன்றே எனக்கு போதுமே. தயவும் அருளும் நிறைந்த தெய்வமே, நின் கிருபை ஒன்றே எனக்கு போதுமே. நீரே என் தேவன், நீரே என் தெய்வம், நீர்தானே என் வாழ்வில் எல்லாமுமே. நீரே என் தேவன், நீரே என் தெய்வம், நீர்தானே என் வாழ்வில் எல்லாமுமே. தயவும் அருளும் நிறைந்த தெய்வமே, நின் கருணை ஒன்றே எனக்கு போதுமே. நின் கிருபை ஒன்றே எனக்கு போதுமே. தயவும் அருளும் நிறைந்த தெய்வமே. உமது கிருபை ஒன்று எனக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய அருள் கருணை ஒன்று எனக்கு போதும் ஆண்டவரே. நீர் தயவும் அருளும் அளவில்லா இரக்கமும் நேசமும் உடைய நல்ல தகப்பனாய் இருப்பதனாலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தகப்பனே, உம்முடைய நேச மகன் என்று நீர் என்னை அழைத்திருப்பதற்காக என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பரிசுத்த நாமத்தையே மகிமைப்படுத்தி அலங்கரித்து ஆர்ப்பரித்து நிற்கிறேன் தகப்பனே. ஆமென். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவாதி தேவனுடைய ஜீவ வார்த்தை வெளிப்படுகின்ற இந்த வேளை மிக அற்புதமான வேளை. ஆச்சரியங்கள் வெளிப்படுகின்ற வேளை, அதிசயங்கள் வெளிப்படுகின்ற வேளை. இத்தகைய வேளையிலே உங்களை சந்திக்க அழைத்திருக்கிற ஆண்டவர் என் தேவனாகிய ஆண்டவர் அல்லவா? அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையிலே உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய இருதயத்தின் குமுறல்கள், தேவைகள், என்ன வேண்டும் என்று, என்ன கிடைத்தால் வாழ்வில் நலம் பெருகும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, உள்ளத்தால் உவந்து கொண்டிருக்கிறீர்களோ, அனைத்து தேவைகளையும் இப்பொழுதே சந்திக்கும்படியுமாய், இப்பொழுதே தேவன் தந்து ஆசீர்வதிக்கும்படியுமாய் அவருடைய கிருபையின் கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். என் அன்பு தகப்பனே, என் அருமை இரட்சகரே, இயேசு என்னும் ஜீவனுள்ள நாமம் கொண்ட மகா கிருபையுள்ள தெய்வமே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதோ இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த கிராஸ் டிவி சேனலை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை எங்கெங்கெல்லாம் இருந்து இந்த ஜீவ வார்த்தையை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் கேட்கிற இடங்களில், பார்க்கிற இடங்களிலெல்லாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் என் தேவன் இப்பொழுது செய்யப்போவதற்காக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். அன்பு ஆண்டவரே, என் அருமை இரட்சகரே, அப்பா, இந்த கிராஸ் டிவி சேனல் என்பது நீர் கொடுத்த ஒரு அற்புத கரம் ஆண்டவரே. இந்த கருவியை உம்முடைய வல்லமையின் கரத்தினால் நீர் தாங்கி வழி நடத்துவீராக. இதை நடத்த முடியுமா? நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளை, என் அன்பு சகோதரனை ஆசீர்வதியும், அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த அற்புதமான சேனலை நடத்துவதற்கு ஆசையோடும் ஆற்றலோடும் பலத்தோடும் ஆண்டவரே ஓடோடி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், நலன்களால் நிரப்பும், மகிழ்ச்சியால் நிரப்பும், மனநிறைவோடு உம்முடைய காரியத்தில் பங்கு கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய கிருபை பெரியது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை எத்தகைய சூழலிலே, எத்தகைய நெருக்கடியிலே, எத்தகைய போராட்டத்திலே, எத்தகைய அவதூறு நிறைந்த, இன்னல்கள் நிறைந்த கொடூரமான பாதைகளில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் மட்டுமல்ல, ஒவ்வொரு வேளைகளிலும், ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நாம் அறிந்து கொண்டே இருக்கின்றோம். பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இத்தகைய கொடூரமான இந்த வாழ்க்கையிலே
நாம் விடுதலையோடு வாழ்வதற்கு, நாம் மேன்மையோடு வாழ்வதற்கு, இந்த உலக இன்னல்கள், உபத்திரங்கள், துயரங்கள் நம்மை அணுகிவிடாமல் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரே வழி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டிய, தேவனாகிய ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுவதுமாய், நம்முடைய குடும்பங்களை முழுவதுமாய், நம்முடைய பிள்ளைகளை முழுவதுமாய், நம்முடைய செயல்கள், தொழில்கள் அனைத்தையும் முழுமையுமாய் ஒப்பு கொடுத்து அவருடைய பலத்திலே நாம் வாழ முற்படுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் கடந்து செல்ல முடியும். அத்தகைய சூழ்நிலையை நாம் கண்கூடாக பார்த்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையாக இருக்கிறது என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இதை சங்கீதம் 21 4, 5, 6 வசனங்கள் சொல்லுகிறது. அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார், நீரோ முடிவில்லாத நீண்ட ஆயுளை கொடுத்தருளினீர். அவர்களுக்கு நீடிய ஆயுளையும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து அருளினீர். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு வெற்றி அளித்தீர், அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. அவர்களுக்கு நீர் வெற்றி அளித்தபடியினாலே அவரது மாட்சிமை பெரிதாகி விட்டது. மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு நீர் அருளினீர். ஆண்டவரே, உண்மையாகவே எந்நாளும் நிலைத்து நிற்கக்கூடிய ஆசிகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆம் ஆண்டவரே, என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கரத்திலே வாழ்வை வேண்டி நிற்கின்ற பொழுது அவர் நம்மை நீடிய ஆயுளால், நிறைவான ஆயுளால், மேன்மையான செம்மையான ஆயுளால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்கு அவர் வெற்றி அளித்தார். அவரை வேண்டி நாம் நிற்கின்ற பொழுது நமக்கும் அவர் வெற்றியை தருவார். அந்த வெற்றியானது மாட்சிமை மிக்கதாக, மகிமை மிக்கதாக, பிரதான வாழ்வை தருவதாக, மிக உயர்ந்து விளங்குவதாக இருக்கிறது. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, மேன்மையையும் மாண்பையும் இந்த ஆண்டவரால் அருளி தருவதாக இருக்கிறது. உண்மையாகவே உண்மையாகவே என்றென்றைக்கும் எப்பொழுதும் நிலைத்து நிற்கத்தக்கதான ஆசிகளை பெற்றுக்கொள்ள தேவனாகிய ஆண்டவர் தாமே கிருபை தந்தார். அவர் கிருபை தரவில்லை என்றால் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. அவருடைய கிருபையினால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய அன்பினால் தான், அளவற்ற நேசத்தினால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சங்கீதம் 23:6 சொல்லுகிறதே, மெய்யாகவே என் வாழ்நாளெல்லாம் உமது கிருபையும் உமது அளவிலா பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் என்று சொல்லுகிறதே. நானும் ஆண்டவரின் இல்லத்திலே நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். எப்பொழுது? தேவனாகிய உம்முடைய கிருபையும் மகிமை நலன்களும் பேரன்பும் என்னை சூழ்ந்து வருகின்ற வேளையிலே, என்னை மகிமையாய் மணிமுடியாய் சூழ்ந்து நிற்கின்ற வேளையிலே, உம்முடைய சமூகம் என்னை சூழ்ந்து ஆசீர்வதித்து நிற்கின்ற வேளையிலே, நான் ஆண்டவரே உம்முடைய இல்லத்திலே நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். உம்முடைய பிரகாசத்தில் நான் ஒளிர்விட்டு நிற்பேன், பிரகாசித்து நிற்பேன் ஆண்டவரே. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கின்ற பொழுதுதான், அவருடைய அளவில்லாத பேரன்பு நம்மை சூழ்ந்திருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு பலன் கொண்டதாக, நிலை கொண்டதாக, ஆசீர்வதிக்கப்பட்டதாக, நெடுநாள் வாழத்தக்கதான ஆயுளை பெற்றதாக இருக்கும் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இதைத்தான் சங்கீதம் நமக்கு அருமையாக சொல்லித் தருகின்றது. இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது என்ன? 2 கொரிந்தியர் 12:9 நமக்கு இப்படியாய் சொல்லித் தருகிறது. என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் மகளே, மகனே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். இதை நாம் எத்தகைய அளவில் விசுவசிக்கிறோம்? இந்த ஆண்டவருடைய வார்த்தை மெய்யானது, உண்மையானது, உயிருள்ளது, உறுதியானது என்று விசுவசிக்கிறீர்களா?
விசுவசிக்கிற நீங்கள் பேறு பெற்றவர்கள். காலங்கள் கடந்து போகலாம், நேரங்கள் கடந்து போகலாம், சூழ்நிலைகள் மாறி மாறி போகலாம். ஆனால் என் கிருபையோ என்றும் மாறாது நிலைத்திருக்கும் என்று தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமியின் ஆண்டவரில் பிரியமானவர்களே, காலங்களும் நேரங்களும் மாறிப்போகின்ற இந்த வேளையிலே மனிதனுடைய வாழ்வு நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? காலங்களுக்கு ஏற்றபடி, நேரங்களுக்கு ஏற்றபடி, சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்வின் நிலைகளை மனிதர்களுக்கு தகுந்தபடியாக அமைத்துக் கொள்ளுகிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான், அதன்படி நடக்க முயற்சி செய்கின்றான். ஆமியின் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆகாதவர்கள், பொல்லாதவர்கள், தீயவர்கள், கொடியவர்கள் என்று நினைத்தாலும் கூட அவர்களால் நம்முடைய வாழ்வுக்கு ஆதாயம் இருக்கின்றது, வழி இருக்கின்றது, வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை சிநேகிதர்களாக, நண்பர்களாக, உறவுகளாக ஏற்றுக்கொள்கிறான், பற்றிக்கொள்கிறான். அதே வேளையிலே அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஆதாயம் அவர்களிடத்தில் இல்லை என்றால், அவருடைய தேவைகளுக்கு அங்கே வழி இல்லை என்று சொன்னால், அன்பு உடன்பிறப்புகளையும் உறவுகளையும் நேசத்தையும் பாசத்தையும் கூட விட்டு உதறி விடுகிறான், ஒதுங்கி விடுகிறான், இல்லை என்று போய்விடுகிறான். இதுதான் மனிதனுடைய வாழ்வு நிலையாக இருக்கிறது. ஆமியின் ஆண்டவரில் பிரியமானவர்களே, பெற்றதாய் தன் பிள்ளையை மறந்து போவாளோ? ஒருபோதும் மறந்து போக மாட்டாள். அப்படியே அவள் மறந்து போய்விடக்கூடிய சூழ்நிலையே வந்துவிட்டாலும் கூட உன் தேவனாகி ஆண்டவர் தாமே சொல்லுகிறார், நானோ உன்னை ஒருபோதும் மறந்து போகாத தேவனாக இருக்கிறேன் என்று. உன் துன்பமான வேளைகளிலே, உன் துயரமான வேளைகளிலே, உன் துக்கமான வேளைகளிலே, உன் போராட்டமான வேளைகளிலே, உன் இடையூறான வேளைகளிலே உனக்கு துணையாய் இருக்கிற தேவன், உன்னை கரம் பிடித்து காத்து நிற்கிற கருணை தெய்வம் இதோ நானாக இருக்கிறேன், நானாக இருக்கிறேன் என்று நம் ஆண்டவராகிய கடவுள் தாமே சொல்லுகிறார். சங்கீதம் 46 1, 2, 3 சொல்லுகிறது, நில உலகமோ நிலை குலைந்து போகலாம், மலைகளோ ஆடுகள் கடலிலே அதிர்ந்து போகலாம், நடுங்கி போகலாம். கடல் அலைகள் இந்த உலகிலே பல்வேறு சூழல்களிலே, பல்வேறு நிலைகளிலே கொந்தளித்து பொங்கி வரலாம். அவற்றின் பெருங்கால் குன்றுகளோ அதிர்ந்து போகலாம், நடுநடுங்கி போகலாம். ஆனால் உங்கள் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலும் பலனுமாக இருக்கிறாரே, இடுக்கணுற்ற வேளைகளிலே உற்ற துணையும் பலனுமாய் தேவனாகிய கர்த்தர் தாமே இருக்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்தின் நிலை குறித்து ஏன் அஞ்ச வேண்டும்? ஏன் நடுங்க வேண்டும்? ஏன் பதற்றம் அடைய வேண்டும்? எண்ணி பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலக நிலைகள் எத்தகைய சூழ்நிலைகள் நடுநடுங்கி போனாலும், கடல் அலைகள் பொங்கி எழுந்தாலும், மலைகள் உடைபட்டு சிதறி போனாலும், ஆழ்கடலில் கொந்தளிப்புகள் பெருகி வந்தாலும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவசிப்பீர்களேயானால், நீங்கள் நம்பி ஏற்றுக்கொள்வீர்களேயானால், அவருடைய ஆற்றலும் பலனும் என்னோடு கூட இருக்கிறது என்று நீங்கள் நம்புவீர்களேயானால், தேவனுடைய அடைக்கலமும் கிருபையும் ஆற்றலும் உங்கள் இக்கட்டு ஆன வேளைகளிலே, இடுக்கணான வேளைகளிலும் கூட உங்களை காத்து உயர்த்தி நிறுத்துகிற உற்ற துணையாக தேவனாகிய கர்த்தர் தாமே இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமியின் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இத்தகைய உலகத்தின் சூழல் போராட்டங்கள் எல்லாம் கூட மனிதனுடைய வாழ்க்கையிலே இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. கடல் அலைகள் பொங்குவதைப் போல, காற்றிலே பெருரைச்சல் பொங்கிடுவதைப் போல, இதோ சமீபத்தில் கூட நாம் பார்த்தோமே கேரளாவில் நடந்த சூழல். எவ்வளவு கொடூரமான சூழ்நிலை! 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், இரவெல்லாம் உண்டு உறங்க சென்றவர்கள், உறவுகளோடு பக்கத்தில் உள்ளவர்கள், அருகில் உள்ளவர்கள், அருகாமையில் உள்ள ஊர்களில், வெளியூர்களில் உள்ள உற்ற உறவுகளோடு பேசிக்கொண்டு மகிழ்ச்சியோடு தூங்கச் சென்றவர்கள், தூங்கியவர்கள்.
பொழுது விடியும் பொழுது அவர்களே இல்லை, அவர்கள் குடும்பமே இல்லை, அவர்கள் வாழ்ந்த வாழ்வு இடமே இல்லாமல் ஒன்றுமில்லாமல் போனது. நினைத்து பார்க்க முடியுமா மனிதனுடைய வாழ்க்கையிலே? நான் எவ்வளவு பெரியவன், நான் இல்லை என்றால் என்ன முடியும்? நான் அல்லவா சாதித்தேன், நான் அல்லவா செய்தேன், நான் இல்லை என்றால் அவர்களால் எப்படி முடியும்? இதற்கு மூல காரணமே நான் தானே. நான் இல்லை என்றால் இந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும்? என் குடும்பத்திற்கு நான் அல்லவா மூல காரணமாயிருந்தேன், என்னுடைய உழைப்பு அல்லவா பெரிதாக இருந்தது. நான் இல்லை என்றால் என் குடும்பம் என்ன ஆயிருக்கும்? நடுத்தருவில் போயிருக்கும். என்னுடைய உழைப்பு, என்னுடைய கடினமான வேலை, என்னுடைய கஷ்டமான சூழல், ராப்பகலாக உழைத்தேன் என்று மனிதன் மார்தட்டுகிறான், உள்ளத்தால் குமுறி கொட்டுகிறான். ஆனால் வாழ்க்கையில் நடப்பது என்ன? மனிதனுடைய ஆற்றலா, மனிதனுடைய பலனா, மனிதனுடைய பேராளா? என்ன காரணம், என்ன காரியம் நடக்கிறது? மனிதர்களால் ஒன்றுமில்லை. மனிதர்களால் ஒன்றும் இயலாது என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தானே நடந்த ஒரு போராட்டத்தின் நோயாக கொரோனா வந்தது. மருத்துவர்களால், ஆராய்ச்சியாளர்களால், கண்டுபிடிப்பாளர்களால் என்ன செய்தாக முடிந்தது? தன்னை காத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. மனிதர்களால் முடியாது என்பது மெய்விக்க கூடிய காலத்தின் நிலை அல்லவா அது? தேவனால் மாத்திரமே முடியும், தேவனால் மாத்திரமே முடியும். மனிதர்களால் எதையும் எப்பொழுதும் சாதிக்க முடியாது என்பதற்கு ஒரு அடையாளமான காரியங்கள் அல்லவா இந்த உலகில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையிலும் கூட மெய்யான கடவுளை அறிந்து கொள்வார் எத்தனை ஜனங்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பாதை மெய்யான பாதை, அது ஒரு மதம் அல்ல, வழி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தாம் படைத்த ஜனங்களுக்காக, தாம் படைத்த ஜனங்களை வாழ வைப்பதற்காக, தாம் படைத்த ஜனங்கள் பாவ இருளிலே மூழ்கி அழிந்து விடக்கூடாது என்பதற்காக, அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தந்தையின் திருவுளத்தினாலே தேவசுதனாய் ஜனித்த ஆண்டவர் மானிடனாய் இந்த உலகத்தில் பிறந்து 33 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய அன்பு செயல்களாலும் தன்னுடைய அற்புத கிருபைகளினாலும் இந்த உலகம் தன்னை பற்றி கொள்ள வேண்டும், தன்னை பின்பற்ற வேண்டும், தன்னுடைய வழிகளின்படி வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் துன்பம், துயரம், வேதனை, நெருக்கடி எதுவும் இராது என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காகவே இந்த உலகத்தில் மானிடனாய் பிறந்து வந்தார். இத்தகைய தேவனுடைய மெய்யான பாதையை, அவருடைய கிருபையை அறிந்து கொள்ள முடியாதவர்கள், ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுடைய வாழ்க்கை நிலை அந்தோ பரிதாபம் என்ற நிலைக்கு தள்ளப்படும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதோ உங்கள் மேல் கரிசனையும் இரக்கமுமாய் இருக்கிற தேவன் சொல்லுகிறார். எஸ்ஐயா 41:10, அஞ்சாதே மகனே. இந்த உலக போராட்டங்கள் குறித்து, இந்த உலக சூழல்கள் குறித்து, இந்த உலக அழிவு நிலைகளை குறித்து கலங்காதே, அஞ்சாதே, திகையாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நானே உனக்கு வலிமை அளித்தவர், நானே உனக்கு உதவி செய்கிறவர், என் நீதியின் வல கரத்தினாலே உன்னை தாங்கி நிறுத்துகிற மகிமையின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய மெய்யான வழிகளை பற்றி கொள்ளுகிற ஜனங்கள், பற்றி கொள்ள ஆசையாயிருக்கிற ஜனங்கள் மெய்யாகவே எத்தனை விழுக்காடுகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். தேவனுடைய பாதை செம்மையானது, தேவனுடைய வழிமுறைகள் நேர்மையானது, தேவனுடைய பாதையில் நடக்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, நெருக்கடி இல்லை, சோதனை இல்லை என்பதை அறிந்த பொழுதிலும் கூட மெய்யான கடவுள் இயேசு, மெய்யான தேவனின் பாதை மெய்யான வாழ்வுக்கு அழைத்து செல்வதாய் இருக்கிறதே என்று எத்தனை மனிதர்கள் அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. என் வலக்கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். நான் உனக்கு உதவி செய்கிற தேவன், உன்னை காக்கிற கடவுள், உன்னோடு கூட இருக்கிற கடவுள்.
நானே உன் கடவுள் என்று சொன்னார். அந்த மகிமையின் தேவன் சொன்னார் யோசுவா 1:5, எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் செயல்களினாலும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொள்ளுவது மட்டுமல்ல, தம்முடைய ஆசீர்வாதத்தின் பலன்களை ஊட்டி ஊட்டி வளர்த்து அன்பின் பணியிலே, அன்பின் பாதையிலே, ஆசீர்வாதத்தின் பாதையிலே, அரவணைப்பின் பாதையிலே அவர்களை வழி நடத்தி செல்ல மெய்யாகவே தேவன் அவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தார். மனிதனுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றதான சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பலருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருவது ஒருவித போராட்டம்தான். வசதியான வாழ்வு, வளமான வாழ்வு, செழிப்பான வாழ்வு என்பது ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மாத்திரமாக இருக்கிறது. இதிலே அநேகருடைய வாழ்க்கையிலே போராட்டம் 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 என்றே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் மனிதனுடைய ஆற்றல், பலன், திடத்தால், பொருளால், செல்வத்தால் வெற்றி கண்டுவிட முடியுமா? வெற்றி கண்டுவிட்டான் என்பது தீர்வாகி விட்டதா? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இதிலும் இன்னும் விசேஷித்த விதமாக சொல்லக்கூடுமானால், மெய்யாகவே தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய பாதையில் நடக்கிற ஆசைப்படுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை போதித்து நிற்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்வேறு விதமான துயரங்கள், துன்பங்கள் ஏற்படுவது உண்டு. ஆனால் அந்த துன்ப வேளைகளிலே, துயர வேளைகளிலே மனிதனுடைய ஆற்றல், பலன் தீர்வு காண செய்து விடுமா? அதற்கு ஒரு முடிவை தந்துவிட முடியுமா? மேன்மை தந்துவிட முடியுமா? ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரிலே இன்னும் ஆழப்பட வேண்டும். விசுவாசத்திலே இன்னும் பலனாய் ஊன்றப்பட வேண்டும் என்பதற்காக தேவனால் கொடுக்கப்படுகின்ற சில சறுக்கல்கள் அது முடிவாகி விடாது. அது அவர்களை அழித்துவிட, வீழ்த்திவிட முடியாது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதைத்தான் என் ஆண்டவர் இன்று வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தையும் தரித்த மக்களை பாரும், கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நான் ஜெபித்தேன், இந்த உலகத்திலே ஆண்டவரை நீர் படைத்த இந்த உலகத்திலே 100 விடுக்காடுகளும் உமக்குத்தானே சொந்தம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை மீறி சென்ற வஞ்சகனான அலகையை முன்வைத்து, அந்த அலகையின் செயல்களினாலே, அந்த அலகையினுடைய மாயை வித்தைகளினாலே, மாய மந்திர ஜாலங்களினாலே வழிகளை தேடுகிறவர்கள், காரியங்களை செய்கிறவர்கள், அதை பற்றி கொள்ளுகிறவருடைய வாழ்க்கை நிலை உயர்ந்து நிற்கிறதை ஆண்டவரே. மேலோங்கி நிற்கிறார்கள், செழிப்பை கண்டவர்களாக நிற்கிறார்கள், இருமாப்பு கொண்டு நிற்கிறார்கள், பெருமை கொண்டு நிற்கிறார்கள். ஆனாலும் கூட உம்முடைய நாமம் தரித்த ஜனங்கள், இயேசுதான் கடவுள், இயேசுதான் வாழ்வு என்று நிற்கிற ஜனங்கள், உம்முடைய நாமத்தை உலகறிய போற்றி நிற்கிற ஜனங்கள் 90 விழுக்காடுகளுக்கு மேல் ஆண்டவரே வேதனைகளாலும், நெருக்கடிகளாலும், சோதனைகளாலும், போராட்டங்களினாலும், ஏன் நாளைய நிலையை எப்படி சமாளிக்க முடியும்? இன்றைய நிலையை கூட நாம் எப்படி சமாளிக்க முடியும்? இன்றைய நிலை தேவைகளுக்கு கூட என்ன தீர்வு என்று உணர முடியாமல் நெருக்கடிகளுக்குள்ளே தள்ளப்பட்டு நிற்கிறார்களே ஆண்டவரே. ஏன் ஏன் உம்முடைய நேச பிள்ளைகள் அல்லவா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் அல்லவா, உம்முடைய நாமம் தரித்த பிள்ளைகள் அல்லவா, உன்னத தேவனின் ஜனங்கள் அல்லவா, ஒப்பற்ற செல்வத்தின் மகிமையின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அல்லவா, அவர்கள் ஏன் அவமானத்திற்கு தள்ளப்பட வேண்டும்? அவர்கள் ஏன் இந்த உலகத்தில் இழிநிலைக்கு தள்ள வேண்டும்? என்னை பின் செல்கிறவர்கள் என் சிலுவையை சுமந்து பின் செல்லட்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆனாலும் கூட உம்முடைய நேச மகனாகி நான் கெஞ்சி கேட்கிறேன், போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் பாடுகள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளை நெருக்கி நொறுக்குகிறது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள்,
ராஜாதி ராஜாவின் ஜனங்கள் ஒப்பற்ற செல்வத்தின் பிள்ளைகள் என்று உயர்ந்து நிற்க கிருபை தாரும். தங்கள் உள்ளத்தால் உவந்து நிற்க கிருபை தாரும். உம்முடைய ஞானத்தில் பலன் கொண்டு உம்முடைய நாமத்தை மகிழ்ச்சி வெள்ளத்தால் ஆர்ப்பரித்து நிற்க கிருபை தாரும் என்று மன்றாடினேன். அப்பொழுதும் ஆண்டவர் சொன்ன காரியம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் நிகழ்வை காண்பித்தார். இந்த உலகத்தில் மனிதன் வாழ்க்கையிலே இது சாத்தியமாக இருக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சூழல்களை சொல்லுகிறார். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளை கொண்டு, ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற மேன்மையான வெளிப்பாடுகளை கண்டு நான் இருமாப்பு அடைந்து விடக்கூடாது, பெருமிதம் கொண்டு விடக்கூடாது, என் உள்ளம் பெருமை பாராட்டி விடக்கூடாது என்பதற்காக பெருங்குறை ஒன்று மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துவதாக சொல்லுகிறார். இதை ஆண்டவரிடத்திலே மன்றாடி கேட்கின்ற பொழுது இந்த பெருங்குறையானது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முல்லை போல உடம்பிலே குத்தி ஊடுருவப்பட்ட ஒரு முல்லை போல அடிக்கடி அவருக்கு அதை நினைவூட்டி கொண்டு வலியை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது என்று சொல்லுகிறார். நானும் ஆண்டவரிடத்திலே 3 முறையாக மன்றாடி பார்த்தேன், வேண்டி பார்த்தேன். ஆண்டவரே, இந்த முல்லை என்னை விட்டு அகற்றும், இந்த முல்லை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே என்று நான் கெஞ்சி மன்றாடி கூவி அழைத்தும் கூட என் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் மகனே. உன்னுடைய வலுவை அல்ல, உன்னுடைய வலுவின்மையில் தான் என்னுடைய மகிமை மேன்மைப்படுவதை நீ காண்பாய். உன்னுடைய வலுவினால் நீ சாதித்து விடுவாய் என்று நினைக்காதே. உன்னுடைய வலுவினால் அல்ல, உன் வலுவினால் எதையும் சாதித்து விட முடியாது. உன்னுடைய வலுவின்மையிலே, உன்னுடைய இயலாமையிலே, உன்னுடைய முடியா சூழ்நிலையிலே நீ துவண்டு நிற்கின்ற வேளையிலே என்னுடைய பலன், என்னுடைய வல்லமை உன்னில் பலன் கொள்வதை நீ காண்பாய் மகனே என்று ஆண்டவர் சொன்னார். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளிலே, பல சூழ்நிலைகளிலே, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கின்றேன், நீர்தானே என்னை தேர்ந்து கொண்டீர், அழைத்தீர், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக எனக்கு இந்த சூழல்கள் ஏன் வருகிறது என்று சில தடுமாற்றங்களை குறித்து வேண்டுதல் எழுப்புகின்ற வேளையிலும் கூட தயங்காதே, கலங்காதே என் மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேனே. இந்த உலக காரியங்கள் உன்னை என்ன செய்ய முடியும்? இந்த உலக காரியங்கள் உன்னை என்ன செய்ய முடியும்? ஏன் கலங்குகிறாய்? உன்னோடு இருக்கிற தேவன் உன் இரட்சகராகிய ஆண்டவர் அல்லவா என்று என்ன ஆண்டவர் சொல்லுவார். ஆவின் ஆண்டவரில் பிரியமானவர்களே, மெய்யான கடவுள் நம்மோடு கூட இருக்கிற பொழுது இந்த உலகத்தின் சூழல்கள், இந்த உலகத்தின் நடைமுறைகள் நம்மை மூழ்கடிப்பது போல, நம்மை பல வேதனைகளின் நெருக்கடியில் தள்ளுவதை போல சூழல்களை உருவாக்கலாம். ஆனால் அவை வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தையே படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேனே மகனே, மகளே என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தேவனால கூட காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவரால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் ஆண்டவரில் பிரியமானவர்களை மார்க் 10:27 சொல்லுகிறது அல்லவா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, மனிதரால் முடியும் என்று சொல்லக்கூடிய காரியமும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்வே இல்லை, வழியே இல்லை, ஒன்றுமே இல்லை. எனவே தான் என் தேவன் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் உள்ள தேவனுமாயிருக்கிறேன். என் வழியா என்று என் தந்தையிடத்தில், என் பரம தந்தையிடத்தில் ஒருவரும் செல்ல முடியாது. நானே வழி, நானே வழி, நானே வாழ்வு, நானே சத்தியம் என்று சொன்னார். இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்ப வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். என்னுடைய வாழ்வு இவ்வுலகை சார்ந்தது அல்ல,
உங்களுடைய வாழ்வு இவ்வுலகை சார்ந்தது. நானோ விண்ணக வாழ்வை சார்ந்தவர். என் தந்தையிடத்திலிருந்து வந்தவர். என்னுடைய வழிமுறைகளை, என்னுடைய வாழ்வை, என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். உயிருள்ள கடவுள், உன்னதமான கடவுள், இருக்கிறவரும் இருந்தவரும் வர இருக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நானே என்பதை நீங்கள் விசுவசிக்க வேண்டும். அப்படி விசுவசிக்காதவர்களுடைய வாழ்வின் நிலை பாவத்தின் நிலை, சாபத்தின் நிலை, சாவின் நிலையாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இருக்கின்றவராக இருக்கிறவர் எங்கே இருக்கிறார்? இருக்கின்றவராக இருக்கிறவர் எங்கே இருக்கிறார்? உலகில் இருக்கிறார், உன்னதத்தில் இருக்கிறார், உங்கள் இருதயத்தில் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாக உங்களை ஆட்கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்துகிற ஆண்டவராக, உங்களை அபிஷேகித்து வழி நடத்துகிற தேவனாக உங்களோடு கூட இருக்கிறார். அவருக்கு இல்லாத ஒன்று இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அப்போஸ்தலர் 7:49 ஆண்டவர் சொல்லுகிறார், விண்ணகம் எனது அரியணையாக இருக்கிறது, மண்ணகமோ எனது கால்மனையாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற வேளையிலே எத்தகைய கோயிலை நீங்கள் எனக்காக கட்டி வைத்திருப்பீர்கள்? எதிலே நான் வாசம் செய்வேன்? எதிலே நான் தங்குவேன் என்று ஆண்டவர் கேட்கிறார். எனவே இந்த ஆண்டவருடைய வல்லமையை சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இந்த உலகமும் இந்த உலகில் உள்ள எல்லாம் தேவனுடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டது. அவரால் அன்றி இந்த உலகத்தில் ஒன்றுமே உண்டாக்கப்படவில்லை என்று யோவான் 1:3 அருமையாக சொல்லுகிறது. அவரால் அன்றி எதுவுமே உண்டாக்கப்படவில்லை. அவருடைய கிருபையால் அன்றி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவ்வாறு இருக்க உங்கள் வாழ்வு நிலைகள் மெய்யான கடவுளை மறந்து, உயிருள்ள தேவனின் பாதையை மறந்து, ஏதோ வாழ்வு, ஏதோ வழிமுறை, ஏதோ வசதி வாய்ப்பு என்று அங்கும் இங்குமாய் அலைந்து திரிந்து உங்கள் வாழ்க்கையை இழந்து விடுகிறீர்களே. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எல்லாம் தேவனுடைய கிருபை. இதை முழுமையாக அறிந்து கொண்டீர்கள் என்றால், உணர்ந்து கொள்ளுகின்றால், ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய வல்லமையும் ஆட்கொள்ளுதலும் வழிமுறைகளும் அவருடைய வெற்றியையும் மேன்மையையும் மாண்பையையும் ஆசியையும் உங்களுக்கு நிறைவாய் தந்து நீடிய ஆயுளால் உங்களை நிறைவுபடுத்துவதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வு நிலைகளை சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சற்று சிந்தித்து பாருங்கள். எந்த ஒரு சூழலிலும், எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது, மேன்மை பெறுகின்ற பொழுது, நினையாத காரியங்கள் உங்களுக்கென கூடி வருகின்ற பொழுது, கிடைக்காத பொருட்கள், செல்வங்கள் உங்களை சார்ந்து வருகின்ற பொழுது, இது என் ஆண்டவர் எனக்கு செய்தார், என் கடவுள் எனக்கு கொடுத்தார், என் தேவன் எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது என்று நீங்கள் என்றேனும் உளமாற ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியது உண்டா? உள்ளத்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியது உண்டா? இன்று முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலே, என் ஆண்டவருக்கு பிரியமான நேச மக்களே, நான் தான் செய்தேன், நான் சாதித்தேன், நான் இல்லை என்றால் ஒன்றும் முடியாது, என் குடும்பமே அழிந்துவிடும், நான் இல்லை என்றால் அவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்று நான் என்ற அகந்தையான வார்த்தையை விட்டுவிட்டு, எல்லாம் என் தேவனாலே, எல்லாம் என் ஆண்டவராலே, எல்லாம் என் இரட்சகராலே, எல்லாம் என் நேச தகப்பனாலே எனக்கு கிடைத்தது என்ற வார்த்தையை நீங்கள் முன்வைத்து வாழுவீர்கள், வாழ ஆசைப்படுவீர்கள் என்று சொன்னார். தேவனுடைய அளப்பரிய ஆசீர்வாதமும் செழிப்பும் மகா கிருபையும் உங்களை சூழ்ந்திருக்கும். செழிப்பான நீரோடைகளில் ஓடக்கூடிய அருகாமையில் நடப்பட்ட மரங்களைப் போல செழித்து ஓங்குவதாயிருக்கும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அத்தகைய மகிமையின் தேவனுடைய திருக்கரத்திலே உங்களுடைய எண்ணங்கள், தேவைகள் அனைத்தையும் ஒப்புக்கொடுங்கள். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு செயல்களும், காரியங்களும்
உன்னத கிருபையுள்ள தேவனால் உண்டானது, தேவனாலே உண்டானது என்று நீங்கள் உள்ளத்தில் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்வு சிறந்தோங்குவதாக இருக்கும். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உங்கள் ஜெபங்களை ஏறெடுப்புமா. அன்பு தகப்பனே, என்னை ஆசீர்வதித்த ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் படைத்த உலகம் ஆண்டவரே, உம்முடைய மகிமையால் நிரப்பிய உலகம், உம்முடைய கிருபையால் நிரப்பிய உலகம் ஆண்டவரே. இதோ உம்முடைய வார்த்தைகளை மறந்து வஞ்சகனின் வார்த்தைகளில் விழுந்து போன அந்த வேளையிலிருந்து இந்த உலகமும் பாவங்களிலும் பாவ துன்மார்க்கங்களிலும் மூழ்கி கிடக்கிறது, அழிந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. நொடி பொழுதிலே கண்ணிமைக்கும் வேளையிலே என்ன என்ன என்று நினைத்து பார்க்க முடியாத அவல நிலைகள் ஆண்டவரே, அவல நிலைகள், எவ்வளவு கொடூரமான அழிவுகள், மனிதனையே மனிதன் அழிக்கின்ற கொடூர நிலைகள், பெண்களின் நிலை, சூறையாடப்படுகின்ற அகோரமான நிலைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிலைகளுக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படாதா? இந்த உலக சட்டங்கள் அதற்கு என்ன காரியம் செய்ய போகிறது ஆண்டவரே? உம்முடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய தயவு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வலிமையான ஆற்றல் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை செழித்தோங்க வேண்டும் ஆண்டவரே. துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் அழிவு நிலைகளும் போராட்டங்களும் ஆண்டவரே, மனிதனையே மனிதன் அழிக்கின்ற கொடூரப்படுத்துகின்ற இந்த அவல நிலை, மானவங்கப்படுத்தப்படுகின்ற இந்த கொடிய செயல் ஆண்டவரே, ஒழிந்து போகும்படி, ஒளிந்து போகும்படி, அழிந்து போகும்படி உம்முடைய கிருபையை தருவீராக. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபையினால் நிறைக்கப்பட்ட பிள்ளைகளாய், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் உம்முடைய கிருபைக்குள் நிறைவு பெறுவார்களாக. ஆமேன்.